ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓலட்டலாகவே இருந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.04% நெகட்டிவ்ல 17,382ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 233 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.62% நெகட்டிவ்ல 37,755ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக குளோபல் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கான ரீசன்ஸ்னு பார்க்குறப்போ யூஎஸோட பெலோசியை தைவானுக்கு விசிட் பண்ணக்கூடாதுன்னு சைனா ரொம்பவே வார்னிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை மீறியும் பெலோசி விசிட் பண்ணியும் சைனா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை. அதாவது குறைக்கும் நாய் கடிக்காதுன்ற மாதிரி அவங்க வர வரைக்கும் ரொம்பவே வார்னிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க போகிற வரைக்கும் எதுவுமே வாய் திறக்கல. ஸோ எங்கே யூஎஸ் சைனா டென்ஷன்ஸ் எஸ்கலேட் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி புஸ்வானமாக போனதுனால மார்க்கெட் மறுபடியும் ரேஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் இந்த சென்டிமெண்டல் அப்டேட்டையும் தாண்டி முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய யூஎஸ் கம்பெனிஸ் நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மொடர்னா, பேபால், கில்லட் சயின்சஸ், ஸ்டார்பக்ஸ், ஈபேன்னு கம்பெனிஸ் நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணதுனால அதோட ஷேர் பிரைஸ் ரொம்பவே பாசிட்டிவ் ரைஸ் ஆயிருந்தது. ஸோ அது யூஎஸ் மார்க்கெட்ஸை பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ண வச்சதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. அண்ட் இதையும் தாண்டி நிறைய கண்ட்ரீஸோட சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டான்றது பாசிட்டிவாக வந்திருந்தது. அதாவது சைனா, யூரோப், யூஎஸ்ன்னு இந்த கண்ட்ரீஸோட சர்வீஸ் ஆக்டிவிட்டி டேட்டான்றது எக்ஸ்பெக்டட் விட ஓரளவுக்கு பெட்டராகவே வந்திருந்தது. ஸோ இது எல்லாமே குளோபல் மார்க்கெட்ஸை பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ண வச்சது. அண்ட் இதனால நம்மளோட மார்க்கெட்டும் இன்னைக்கு மார்னிங் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா நம்மளோட மார்க்கெட்ஸ் அரௌண்ட் 1% வரைக்குமே ஃபால் ஆகி அங்கிருந்து ஈவினிங் ரெக்கவரி ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் நியூட்ரல்லே க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அப்படி இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட்ல என்ன நெகட்டிவ் அப்டேட்ஸ் வந்ததுன்னு பார்க்குறப்போ யூஎஸோட பெலோசி தைவானுக்கு விசிட் பண்ணதுக்கு எதிர்வினையா இன்னைக்கு சைனா தைவானுக்கு சரௌண்டிங்ல இருக்கிற 6 ஜோன்ஸ்ல வார் பிளேன்ஸ், நேவி ஷிப்ஸ் அண்ட் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ்ன்னு மிலிட்டரி ட்ரில்ஸை கண்டக்ட் பண்ணதா சொல்லப்பட்டது. அண்ட் உடனே இந்த சைனாவோட மிலிட்டரி ட்ரில்ஸ்க்கு அகைன்ஸ்டா அமெரிக்காவும் பிலிப்பைன் சீல்ல ஷெட்யூல்டு ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணதா சொல்லப்பட்டது. ஸோ இந்த அப்டேட் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நெகட்டிவ் அப்டேட்டா இருந்தது. ஆனா மோஸ்ட்லி இந்த சைனாவோட மிலிட்டரி ட்ரில்ஸ் எப்படி பார்க்கலாம்னா யூஎஸோட ஸ்பீக்கரை வரக்கூடாதுன்னு ரொம்பவே வார்னிங் கொடுத்தாங்க. ஆனா அப்படியும் அவங்க போனாங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் சும்மாவே இருந்தா சிரிப்பாங்களேன்னு எங்களை சீண்டுனா சீருவோன்ற மாதிரி காட்டுறதுக்காகவாவது இந்த மிலிட்டரி ட்ரில்ஸை கண்டக்ட் பண்ண மாதிரி இருக்கு. எனிவே இது ஃபர்தர் எப்படி போகுது, அதாவது அப்படியே ஆஃப் ஆயிடுமா இல்ல ஃபர்தர் ஏதாவது ஃபாலோ அப் ஆக்டிவிட்டிஸ் நடக்குமான்றதை கவனிக்கணும். ஏன்னா உக்ரைனை ஆக்குபை பண்றப்பவும் ரஷ்யா பார்த்தீங்கன்னா இதே போலதான் முதல்ல ட்ரில்ஸை தான் கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஓவர் நைட்ல அவங்களோட ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் உள்ள இறக்கி உக்ரைனுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ரஷ்யாக்கெல்லாம் சைனாவை கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. எனிவே இந்த இஷ்யூ அடுத்தடுத்து எப்படி போகுதுன்றதையும் நம்ம கவனிக்கணும். எனிவே நீங்க இந்த சைனாவோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட அவுட்கம் வரும். ஸோ மோஸ்ட்லி ஆர்பிஐ இப்போ கம்ஃபர்டபுளான பொசிஷன்ஸ்ல இருக்கிறதுனால ஹாக்கிஷை விட டோவி ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். எனிவே ஓவரால் அப்டேட்ஸுக்கு தகுந்தது போல மார்க்கெட்ன்றது ஓலட்டலா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து லூப்பினோட அப்டேட்டை பார்க்கலாம். லூப்பினோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருந்தது. அதாவது போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்பவும் அண்ட் போன குவார்டரோட கம்பேர் பண்றப்பவும் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருந்தது. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் ஃபால் ஆயிருந்தது. அண்ட் இந்த குவார்டர்ல 89 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருக்கு. ஆனால் இதுக்கான காரணமாக கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமானதும் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டோட வீக்னஸும் காரணமாக சொல்லியிருக்காங்க. அதாவது யூஎஸ் மார்க்கெட்ல Q1ல இன்வென்ட்ரி அதிகமாக இருந்ததுனால டிஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால Q1 இம்பாக்டா இருக்கு. ஆனால் இப்போ Q2ல மறுபடியும் யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரீஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் Q2 நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கமிங் குவார்ட்டர்ஸ்ல புது ப்ராடக்ட் லான்ச்சஸும் இம்பார்ட்டண்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரால் லூபின் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ரியே கொடுத்துருந்தாங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு லூபினோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் நெகட்டிவ் ரியாக்ட் இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.15% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஒபேல் கிளாஸ்வேர் ரிலேட்டடா சில அப்டேட்ஸை கொடுத்திருந்தாங்க. அதாவது சைனா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்து இம்போர்ட் ஆகுற ஒபேல் கிளாஸ்வேருக்கு நம்ம இந்தியாவில் ஆன்டி டம்பிங் டியூட்டி இருக்கு. அதை இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதா கவர்மெண்ட் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி இருந்தும் சைனா அண்ட் யூஏ கிட்ட இருந்து டம்பிங் நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் அப்படி இம்போர்ட் ஆகிற வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அது டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை இம்பாக்ட் பண்ணுன்றதுனால இந்த ஒபேல் கிளாஸ்வேரோட ஆன்டி டம்பிங் டியூட்டியை இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ன்றது இந்த கிளாஸ் ப்ராடக்ட்ஸை நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் ஆன போரோசில் அண்ட் இதே போல லா ஒபெல்லா கம்பெனிக்கு எல்லாமே பாசிட்டிவ் அப்டேட்னு சொல்லலாம். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா போரோசிலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே போரோசிலோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.41% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு.
அண்ட் அதுவே லா ஒப்பலாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே லா ஒப்பலாவோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 4.57% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்டர் குளோப் ஏவியேஷன்ன்ற இண்டிகோ ஏர்லைன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன இயரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் நல்லாவே பாசிட்டிவ் ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்றது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் நெட் லாஸும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்பவும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கு. எனிவே ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்லைனாகவே இருக்கு. ஆனால் சீசனலி Q2ன்றது ஏர்லைன்ஸ்க்கு வீக்கான சீசனாக இருக்கும். அண்ட் இதை தாண்டி இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஏர்கிராஃப்ட்ல 3 எக்ஸிட் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாக எல்லா ஏர்கிராஃப்ட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு எக்ஸிட் டோர் அண்ட் பின்னாடி ஒரு எக்ஸிட் டோர் வைப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்ட்லயே இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான் 3 எக்ஸிட் டோர்ஸ் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 2 முன்னாடி அண்ட் 1 வந்து பின்னாடின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது அவங்களோட டைமை சேவ் பண்ணும் அண்ட் ஈவன் ஃபியூலை சேவ் பண்ணும் அண்ட் ஓவரால் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.48% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பிஐ இண்டஸ்ட்ரீஸோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். பிஐ இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 29.2% அதிகமாக இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்றது கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% அதிகமாக இருக்கு. அண்ட் ஈவன் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் நம்பர்ஸ் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு பிஐ இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பிஐ இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து QIP வழியா அரௌண்ட் 2000 crores ரைஸ் பண்ணிருக்கிறது அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதாவது QIPன்றது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது QIPல குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு மட்டும் ஸ்டேக்கை செல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஏயு பேங்க் வந்து அரௌண்ட் 2000 crores ரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா அவங்களுக்கு டிமாண்ட் வந்து 4 times அதிகமாக வந்திருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதில் மெஜாரிட்டி போர்ஷன் வந்து FIs வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இதில் ப்ரமோட்டர் குரூப் வந்து அரௌண்ட் 75 lakh ஷேர்ஸ் செல் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பெனியோட அரௌண்ட் 4.2% ஈக்விட்டி ஸ்டேக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதனாலேயே இன்னைக்கு FIஸோட நெட் பைங்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனிவே இந்த QIPயோட அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏயு பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.43% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5.3% ட்ராப் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 11.8%ல இருந்து 4.1% கம்மியாக இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரலாக பல்ராம்பூர் சின்னி மில்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு பல்ராம்பூர் சின்னி மில்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுமே பல்ராம்பூர் சின்னி மில்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ இருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.05% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகல அண்ட் எந்த ஒரு புது பொசிஷனும் எடுக்கல. ஓகே, அடுத்து டாபரோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.6% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8% அதிகமாக இருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 21.1%ல இருந்து 19.2% குறைஞ்சிருக்கு. அண்ட் இந்தியாவோட FMCG பிஸ்னஸ் வந்து 5% வால்யூம் க்ரோத் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்ன்றது அரௌண்ட் 8% அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் அவங்களோட 98% ஆஃப் த போர்ட்ஃபோலியோன்றது மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரல்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு டாபரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாபரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.72% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அதானி டோட்டல் கேஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அதானி டோட்டல் கேஸோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% அதிகமாக இருக்கு. மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13%ல இருந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70.6% அதிகமாக இருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு அதானி டோட்டல் கேஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அதானி டோட்டல் கேஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.44% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி பார்க்குறப்போ 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது.
அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இமீடியட்டாக 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இது டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000 இருந்து 17,500 ஆர் 17,000 இருந்து 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்தடுத்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.